ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் வித் மீ சுமி. ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, சாட்டர்டேலேருந்து ஒரு 2-3 நாள் தொடர்ச்சியான வீடியோ தான். ஸோ குரூப் 4க்காக அன்றைக்கி ஃபுல்லாக நைட்டு விடிய கண்ணு முழிச்சு இருக்கிற ஸ்கூல் புக்ஸ் எல்லாத்தையும் படிச்சுட்டு எக்ஸாம் சென்டருக்கு போன நண்பர்களே. மாமா தான் வந்து எங்களை பைக்கில் ட்ராப் பண்ணார், குழலு கூட்டிட்டு வந்தார். கிளாஸ் வந்து நம்பர் வைஸ் செக் பண்ணுறதுலேருந்து அந்த கிளாஸ் உள்ளே வந்து போயிட்டு வாங்க சொல்லி விடுற வரைக்கும் அவர் வந்து கூட வந்தார். அன்றைக்கி மார்னிங் வரைக்கும் அப்படியே ஒரு சந்தோஷம் இருந்துச்சு மைண்டுக்குள்ளே. நம்ம நல்லா படிச்சிருக்கோம், நம்ம நல்லா எழுதிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அது எல்லாமே வந்து அந்த கொஷின் பேப்பர் பார்க்குற வரைக்கும் தான் நண்பர்களே. பார்த்ததுக்கு அப்புறமேட்டு ஒரு 20 கொஷின் தாண்டி போகும்போது தெரிஞ்சிருச்சு இது அவ்வளோதான், நம்மளுக்கு வந்து வராதுன்னு சொல்லிட்டு. ஸோ அன்றைக்கி எக்ஸாம் முடிச்சுட்டு போகும்போது குழலுக்காக கொஞ்சம் பீஸ் கேக் வாங்கிட்டு போயிருந்தேன் நண்பர்களே. அவனோட பர்த்டேக்கு வந்து செலிப்ரேட் பண்ணலன்றதுக்காக. ஸோ அடுத்து அது கொஞ்சம் கேக் கட்டிங் அந்த வீடியோலாம் வரும் பாருங்கள். என்ன பண்ண போகிறோம்? சரி சாப்பிடுங்க. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே. தட்டு கீழே குடி. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ குழல், ஹாப்பி பர்த்டே டு யூ. பாரு பாரு, என்ன வேணும் உனக்கு அதில்? ஸோ இப்போ எக்ஸாம் எப்படி எழுதிருந்தேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசம் நண்பர்களே. வந்து இந்தளவுக்கு எதிர்பார்க்கவே இல்லை, ரொம்ப வந்து ஒஸ்ட்டாக எழுதுவேன்னு. நான் சுத்தமாக படிக்காமல் கூட போய் ஒரு சில டைமில் எக்ஸாம் எழுதியிருக்கேன். அப்போ டிஎன்பிசினா என்னென்னு தெரியாது, குரூப் 4னா என்னென்னு தெரியாது, சிலபஸே தெரியாமலாம் கூட எழுதியிருக்கேன். அப்போ கூட இந்த மாதிரி எல்லா கொஷினும் படிக்காமல் சும்மா போட்டுட்டு வந்ததெல்லாம் கிடையாது. எல்லா கொஷினும் ரீட் அவுட் பண்ணி தான் நான் வந்து போட்டிருக்கேன். பட் இந்த டைம் வந்து ரொம்ப 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 மோசம். தமிழ் 160, அதாவது 165 கொஷின்ஸ் போட்டுட்டு இருக்கும்போது 10 மினிட்ஸ் தான் இருக்குன்ட்டாங்க. ஸோ வந்து பேலன்ஸ்க்கெலாம் வந்து படிக்காமல், கொஷினே படிக்காமல் அப்படியே எல்லாத்தையும் ஷேட் பண்ணிவிட்டு வர கண்டிஷன் ஆகிப்போச்சு. அது பண்ணி முடிச்சுட்டு உடனே வந்து தன்னால் அழுக வர ஆரம்பிச்சிருச்சு நண்பர்களே. நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து படித்தோம், நைட் ஃபுல்லாக வந்து தூங்காமல் படித்தோம், பட் வந்து இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு கண்ட்ரோல் பண்ண முடியாமல் எக்ஸாமாலே அழுக வந்துருச்சு. அப்புறம் வீட்டுக்கு வந்து எங்கள் அக்கா கிட்டலாம் சொன்னேன், இந்த மாதிரி எக்ஸாம் ரொம்ப வந்து இதுவாக இருந்துச்சு. அவங்கள்ட்டே கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். அவங்க தான் சொன்னாங்க, ஃபீல்லாம் பண்ணாதான், சரி விடு பார்த்துக்கலாம், நீ அடுத்து வேறு என்ன ட்ரை பண்ணுற சொல்லி அதை பார்த்துக்கலாம் சொல்லிட்டாங்க. வீட்டில் கொஞ்சம் பரவாயில்லன்னு மோட்டிவேட் பண்ணாங்க நண்பர்களே. அதுதான் கொஞ்சம் ஆறுதலாக இருந்துச்சு. ஸோ வந்து இன்னும் கொஞ்ச நாள் கூட என் கூட இருக்கட்டும், அடுத்து ஒரு பிளான் வச்சு சொல்லியிருந்தேன் இல்லையா, அடுத்து என்ன பண்ணலாம் சொல்லிவிட்டு, அதுக்காக நான் வெளியே கிளம்புற மாதிரி இருந்துச்சு. ஸோ குழல் கூட கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணலாம் சொல்லிவிட்டு அந்த குழலில் 2 டேஸ் வீட்டிலே தங்க வச்சுட்டேன். அப்புறம் அவனோட ஃபுல்லாக வந்து விளையாடிட்டே தான் நண்பர்களே இருந்தேன். ஒரு 2 நாளுமே அவங்க கூட ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு, அப்போ தான் வந்து இந்த கவலையே மறக்க முடியும். இப்போ பேசும்போது கூட அதை நினச்சாலே மனசெல்லாம் வலிக்குது, அந்தளவுக்கு மோசமாக இருந்துச்சு. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் கால் பண்ணி பேசியிருந்தேன். ஸோ அடுத்து வந்து குரூப் 2 பண்ணலாமா வேணாமா அப்படின்ற ஐடியா இருந்துச்சு. ஸோ திரும்பவும் வந்து குரூப் 2வா அப்படி சொல்லி யோசிச்சுட்டு, இல்லை வேணாம் அப்படின்னு முடிவு எடுத்துட்டேன் நண்பர்களே. குரூப் 2 வந்து நான் பண்ணலை. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்ற பிளானையும் வந்து நான் இப்போ இந்த 4 நாளில் நான் வந்து பண்ணிட்டேன். இந்த வீடியோ வரத்துக்கு அதனால லேட் ஆகிடுச்சு. ஸோ எல்லா பிளானும் ரெடி பண்ணி எக்ஸிக்யூட் ஸ்டேஜ் வந்துடுச்சு. ஸோ வந்து ஒரு வாரத்துக்குள்ளே அடுத்து என்ன பண்ண போகிறோன்றதில் முடிவெடுத்து ரெடி பண்ணியாச்சு. அடுத்த வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன் என்ன பிளான் பண்ணியிருக்கேன் சொல்லிவிட்டு. ஸோ இனிமேட்டு உங்களுக்கு வீடியோஸ்லாம் ரெகுலராக வரும். பட் ஆனால் வந்து வேறு லொக்கேஷன்லேருந்து வரப்போகுது நண்பர்களே. ஸோ வந்து மறக்காமல் வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்டு வந்து மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்னும் கொஞ்ச நாளில் வந்து 500 சப்ஸ்கிரைபர்ஸ் வரப்போகிறோம். ஸோ வந்து அதுக்காக உங்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா, நான் ஸ்டடீஸை விட்டுட்டேன்னா அப்படி சொல்லி பார்த்திங்கன்னா கிடையாது தான். நான் வந்து ஸ்டடீஸை வந்து விடலை. பட் வந்து வேறு மாதிரி நம்ம வந்து அது கொண்டு போக போகிறோம். அதுதான் வந்து என்னோடய ட்ரீம் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஆனால் ஒரு முதல் அடி எடுத்து வைக்க போகிற நண்பர்களே. அது வந்து ஓனாக இண்டிபெண்ட்டாக என்னோடய லைஃப்பை நான் மட்டும்தான் யோசிப்பேன் அப்படின்ற மைண்ட் செட்டோட வீட்டிலெல்லாம் வந்து சொல்லி நானே தன்னந்தனியாக வந்து முடிவெடுக்கிற கண்டிஷனுக்கு என்ன நடந்தாலும் அதுக்கு நான் தான் பொறுப்பு அப்படின்ற ஸ்டேஜில் என்னோடய ஒரு முடிவு வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ வந்து அது எப்படி நல்லபடியாக தான் போகும்னு நான் வந்து நம்பிக்கை வைக்கிறேன். ஸோ நீங்களும் உங்களோட சைட் சப்போர்ட்ஸ் கொடுங்க. வெரி குட் குழல், சூப்பர். திரும்ப போடணுமா? அழகாக எழுதுறீங்கடி. ஸ்டார் போடுறாம்மா. ரெட் கலர் எடு. அது இல்லை ரெட்டு.
சூப்பர் போட்டேன்னா திரும்ப எழுதுறியா? திரும்ப எழுதணுமா? அப்புறம் நான் குரூப் 4க்கு படித்த எல்லா புக்ஸையும் வந்து அடுக்கி வச்சு என் குழலோட ஹைட்டாக இருக்கா, எவ்வளோ தூரம் வருது சொல்ல செக் பண்ணிகிட்டு இருந்தோம் நண்பர்களே. அப்படி தான் வந்து என்னோடய நாட்கள் கழிந்தன குரூப் 4க்கு அப்புறமேட்டு 2 டேஸு. ஸோ இதுக்கப்புறம் திரும்ப அடுத்த ஸ்டடீஸை கண்டினியூ பண்ணணும். அது எப்படி போக போகுதுன்னு வருங்காலங்களில் பாருங்கள்.